இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி வச்சிருக்கிறோம். நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. அவ்வளோ எளிதாக நம்மளால ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற இடத்துல தான் கரெக்டாக வந்து சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். பர்மிஷன் வாங்கினீங்களா, வேற எங்கேயும் வேற எந்த இடத்துலையும் போய் கேட்க மாட்டாங்க. பேனர் வச்சா உடனே பேனரை கழட்டுவாங்க. அப்படின்னா இன்னும் அரசியல் ரீதியாக நம்ம வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு அரசாங்கத்தினுடைய மெத்தடாலஜி, ஒரு கவர்மெண்ட்னா அந்த கவர்மெண்ட் எப்படி அதை கொண்டுட்டு வரணும், அதை எப்படி கெசட்டை அறிவிப்பு செய்யணும், இது எல்லாமே பியூரோக்ராட்ஸ் தான் பண்ண முடியும். முதலமைச்சராக வந்து ஒருத்தர் உட்கார்ந்தா கூட எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்துல அதிகாரிகள் தான், அதிகார வர்க்கம் தான் இருக்கு. அந்த அதிகாரிகள்கிட்ட இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா? அப்ப எஸ்சி எஸ்டி பிரச்சனை தூக்கி வச்சிருவாங்க. மைனாரிட்டிஸ் பிடிக்கலன்னா மைனாரிட்டிஸ் பிரச்சனை தூக்கி வச்சிருவாங்க. அதுக்கு எவ்வளவு முட்டுக்கட்டை போட முடியுமோ அவ்வளவு முட்டுக்கட்டை போடுவாங்க. அது வெளிப்படையா தெரியும். அதுதான் அவங்களுடைய ஒரு கெட்டிக்காரத்தனம். அதிகாரிகள் நேரடியா முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. பேசும்போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பதில தான் சொல்லுவாங்க. ஆனா வேலை நடக்காது. வேலையை வாங்க வேண்டும், அதுதான். அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்களையும் அந்த உளவியல் உள்ளவர்களையும் இதை செய்ய வைக்க வேண்டும் என்கிற அந்த புள்ளி இருக்கிறதே, அந்த புள்ளியோடு தொடர்புடைய ஒன்றுதான் நாம் விவாதிக்கக்கூடிய கருத்து. இது எப்படி ஒரு அதிகார வர்க்கத்தை செயல்பட வைப்பது, எப்படி புஷ் பண்றது, அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி. இப்ப நாம சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூடணும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் கூடணும். அப்பதான் அங்க வந்து கவனிக்கப்படும், அது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அரசியல் ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி வச்சிருக்கிறோம். நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. அவ்வளவு எளிதாக நம்மளால ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற இடத்துல தான் கரெக்டாக வந்து சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். பர்மிஷன் வாங்கினீங்களா, வேற எங்கேயும் வேற எந்த இடத்துலையும் போய் கேட்க மாட்டாங்க. பேனர் வச்சா உடனே பேனரை கழட்டுவாங்க. அப்படின்னா இன்னும் அரசியல் ரீதியாக நம்ம வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இது போதாது என்கிற போதாமையை இது காட்டுகிறது. அந்த வலிமையை பெறுகிற போதுதான் இவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டமே இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. நாம் இந்த சட்டங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் நடைமுறைக்கு வந்தாலே இந்தியா இந்நேரம் ஒரு சமத்துவம் உள்ள தேசமாக எப்போதோ பரிணாமம் அடைந்திருக்கும். ஆனால் அதுவே இன்னும் முழுமையான நடைமுறைக்கு வரவில்லை. தேர்தல் களத்தில், அரசியல் களத்தில் தான் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறதே தவிர சமூக தளத்தில், பண்பாட்டு தளத்தில் அரசமைப்பு சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. சனாதன தர்மம் தான், வர்ணாசிரம தர்மம் தான், மனுஸ்மிருதி தான் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. அதை விலக்கி பேச படிக்கணக்கில் நீளும். அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை பாதுகாப்பதற்கு போராட வேண்டுமானால் போராடுவதற்கு நாம் அமைப்பாக திரள வேண்டும். அரசியல் சக்தியாக வலிமை பெற வேண்டும். அரசியல் சக்தியாக வலிமை பெறுவது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த களத்தில் நின்று போராடுறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை.